இன்னைக்கு மார்னிங் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மோர் தென் 6% டிராப் ஆயிருந்தது. என்னனாலன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபைட்டர் ஜெட் டெலிவரி டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் இது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இப்ப கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்களோட 5 LCA-MK-1A ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் இப்ப ஃபுல்லா ரெடி ஆயிட்டு டெலிவரிக்காகன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு ஸ்டாக் 6% டவுன்ல இருந்து 3% ரெக்கவர் ஆகி 3% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. HAL சொல்லியிருக்காங்க இந்த 5 ஏர்கிராஃப்ட் வந்து எல்லா கான்ட்ராக்ட் ஸ்பெசிஃபிகேஷனையும் மீட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு டெலிவர் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம HAL 5 இன்ஜின்ஸ் ஃப்ரம் GE கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ GE இனிமே எங்களுக்கு இன்ஜின் சப்ளை கொடுப்பாங்க. ஸோ பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர் டெலிவரிஸ் எல்லாம் ஆன் த ட்ராக்ல இருக்கு. அந்த டைம்குள்ள டெலிவர் ஆயிடும்னு HAL சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த GEன்றது யாருன்னு பார்க்கலாம். GEன்றது ஜெனரல் எலக்ட்ரிக். இது ஒரு பிக் அமெரிக்கன் கம்பெனி. GE ஏரோஸ்பேஸ் இவங்க தான் ஜெட் இன்ஜின்ஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனிமே ஃபியூச்சர்லயும் அவங்க தொடர்ந்து சப்ளை பண்றதா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு HAL ரெக்கவர் ஆயிருக்கு. இன்னைக்கு மேக்சிமமா பாத்தீங்கன்னா 3952 வரைக்கும் டவுன் போயிருக்கு. இப்ப ரெக்கவர் ஆகி 4057ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. பட்ஜெட் அப்பையும் மெட்டல் ஸ்டாக்ஸ் நல்லா ஃபால் ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த US இந்தியா ட்ரேட் டீல ஒட்டி 3 டேஸா மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரேலி ஆயிருந்தது. இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். நிப்டி மெட்டல் இண்டெக்ஸ் 3% ஃபால் ஆயிருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க் 7% ஃபால் ஆயிருக்கு, வேதாந்தா 5%, நால்கோ 4%, ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ், ஹிண்ட் காப்பர் 3%, NMDC, லைலாட் மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி எல்லாமே 2% டவுன் ஆயிருக்கு. ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. லாஸ்ட் 3 டேஸா 6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனது. இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு கோல்டு அண்ட் சில்வர் பிரைசஸும் டவுன் ஆயிருக்கு. சில்வர் ETF, அதுக்கப்புறம் கோல்டு ETF, பீஸ் எல்லாமே, சாவரின் கோல்ட் பாண்ட் எல்லாமே இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆயில் பிரைசஸ் எல்லாம் 2% ஃபில் ஆயிருக்கு. என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா US அண்ட் ஈரான் 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க பேச்சுவார்த்தைக்கு. அது எங்க பண்ண போறதா சொல்லியிருக்காங்கன்னா ஓமன்ல பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டதுனால வாரோட ஃபியர் இப்ப கொஞ்சம் கம்மியாயிருக்கு. அதனால ஆயில் பிரைசஸும் கம்மியாயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரெண்ட் கூடு வந்து பெர் பேரருக்கு $68 போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தனை நாள் ஏன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்ததுன்னா, ஸோ 2 பேருக்கும் இடையில வார் வந்ததுன்னா ஆயில் சப்ளைல தடைகள் வந்துடும். ஸோ அதனாலதான் ஆயில் பிரைசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தது. இப்ப 2 பேரும் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஃபியர் வந்து இப்ப கம்மியாயிடுச்சு. வார் ஃபியர் கம்மியாயிடுச்சு. ஸோ ஆயில் பிரைசஸும் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனாலதான் ஏறிட்டு இருந்தது. இப்ப அது இல்லைன்னொடனே ஆயில் பிரைசஸ் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இருந்தாலும் நிறைய டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு 2 நாட்டுக்கும் இடையில. ஸோ நியூக்ளியர் ப்ரோக்ராம், மிசைல்ஸா இருக்கட்டும், ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கட்டும், டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு. எல்லாமே இந்த பேச்சுவார்த்தையில தான் தெரியும். ஸோ தொடர்ந்து ஆயில் பிரைசஸ் ஏற போதா இல்ல கம்மியாக போதான்னு இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் முடிவாகும். அதனால நம்ம என்ன பேசுறாங்கன்னு தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்ததா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இப்ப ஆஃப்டர்நூன் Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ரெவென்யூ 14.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாண்ட் அலோன் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல கொடுத்திருக்காங்க. 1.79 lakh crore இருந்து 2.04 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 59% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12,126 crore கொடுத்திருக்காங்க. EBITDA 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA மார்ஜின் 8.2%ல இருந்து 10.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக்கும் 1.5% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் இப்ப பாக்குறப்ப அடுத்தது சுஸ்லானும் Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம் தான் சொல்லணும். கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 8.6% டவுன் ஆயிருக்கு. 487 crore இருந்து 445 crore தான் கொடுத்திருக்காங்க, கம்மியாயிருக்கு. EBITDA மார்ஜின் 16.8%ல இருந்து 17.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 47.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 499 crore இருந்து 738 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 42.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. அதனால சுஸ்லான் இன்னைக்கு வந்து 4 to 5% வரைக்கும் டவுன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நான் பாக்குறப்ப. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க.
நெட் ப்ராஃபிட் 19.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 163 crore இருந்து 195 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஆனா டவுன்ல கொடுத்துருக்காங்க. 969 crore இருந்து 498 crore கம்மி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 50% 48.6% டவுன் ஆயிருக்கு. எவிடாவும் லாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ போன வருஷம் இதே குவார்டர்ல ப்ராஃபிட்ல இருந்திருக்காங்க. 27.6 crore ப்ராஃபிட்ல இருந்திருக்காங்க. இப்போ லாஸ் சொல்லியிருக்காங்க. அதுவும் 183 crore லாஸ். ஸோ இன்னைக்கு கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 2% வரைக்கும் டவுன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யூனோ மிண்டாவும் Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 233 crore இருந்து 277 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5018 crore கொடுத்திருக்காங்க. எபிடா மார்ஜின் 10.9% இருந்து 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினால தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 457 crore இருந்து 554 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு யூனோ மிண்டா 2.77% கெயின் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஆஃப்டர்நூன் நான் பாக்குறப்ப பிபி ஃபின்டெக் இன்னைக்கு 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்ட்ராடேல இன்னைக்கு 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னன்னா Q3 ரிசல்ட் இல்லை, அவங்களோட QIP ஃபண்ட் ரைசிங் பிளானை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட போர்ட் மீட்டிங் இன்னைக்கு நடக்கிறதா இருந்தது QIPக்காக. ஸோ அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ரிலீஃப் ஆயிருக்கு. ஏன்னா ஷேர் டைல்யூஷன் வந்து இப்போ ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால ஸ்டாக் ப்ரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 4 ட்ரேடிங் செஷனா பிபி ஃபின்டெக் 12% வரைக்கும் டவுன் ஆயிருந்தது. ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதா இருந்தது, மெயினா ஓவர்சீஸ்ல ஒரு அக்வசிஷனுக்காக. ஸோ அது இப்போ வந்து டெம்பரரியா டிராப் ஆயிருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு ஃபண்ட் ரைசிங் பிளானும் பாஸ் ஆயிருக்கு. ஸ்டாக் பிரைஸ் 9% இப்போ இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது மாரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.